வணக்கம். வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு. பெருமாள் பக்தர்கள் ஏகாதேசி விரதம் இருப்பது வழக்கம். வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச ஏகாதேசி அன்றாவது விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பெரியவர்களின் கட்டளை. அந்த நாள்தான் வைகுண்ட ஏகாதேசி, முக்தி ஏகாதேசி, முக்கோடி ஏகாதேசி, பெரிய ஏகாதேசி என்றும் இதை அழைப்பார்கள். ஏகாதேசி என்றாலே 11 என்று பொருள். கண், காது, மூக்கு, வாய், தோல் போன்ற 5 ஞானேந்திரியங்களும் அதற்கான செயற்கருவிகளான வாய், கைகள், கால்கள், எருவாய், கருவாய் போன்ற 5 கர்மேந்திரியங்களும் மற்றும் மனம் ஆகிய 11ம் ஒரே நேர்கோட்டில் திருமாலை சென்றடையக்கூடிய நாள்தான் வைகுண்ட ஏகாதேசி. அன்றுதான் பரமபத வாசல் திறக்கப்படும். பரம என்றால் பரந்தாமன், பதம் என்றால் திருவடி, பரமபதம் என்றால் இறைவனின் திருவடி. இறைவனின் திருவடியை காண்பதற்காக திறக்கப்படக்கூடிய வாசல் என்பதால் பரமபத வாசல் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளில் கண்விழித்து விரதம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு பரமபதம். பாம்பும் ஏணியும் இந்த விளையாட்டில் பிரதானம். வாழ்க்கையில் ஏணியில் ஏறி முன்னேறி சென்று கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று பாம்பு தீண்டி கீழே விழுந்து விடுவோம். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். ஏற்றத்தாழ்வு நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஆனால் தொடர்ந்து முன்னேறி சென்றால் பரமபதம், அதாவது சொர்க்கத்தை சென்றடையலாம் என்பதே இந்த விளையாட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். மது மற்றும் கைடபர் என்ற அரக்கர்கள் தங்களது இறுதி கட்டத்தில் செய்த தவறை உணர்ந்து விஷ்ணு பகவானிடம் மன்னிப்பு கேட்டனர். கருணைக்கடலான திருமால் அவர்களுக்கு பரமபத பாக்கியத்தை தந்தார். அந்த நாள்தான் வைகுண்ட ஏகாதேசி. தங்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் பெருமாளை வேண்டினர். அதற்காகவே வருடத்திற்கு ஒரு முறை வடக்கு வாசலான சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு யாரெல்லாம் அந்த சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசிக்கிறார்களோ அவர்களது பாவங்கள் எல்லாம் நீக்கப்படும் என்பதுதான் ஐதீகம். சகல சௌபாக்கியங்களையும் பரிபூர்ணமான உடல் நலத்தையும் பெற விரதம் மேற்கொள்வோம். விரதத்தின் போது பெருமாளின் பெருமைகளை மட்டுமே போற்றுவோம்.